நன்றாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டே தாங்க. என்னன்னா, என்னோட பிரம்ம முகூர்த்த விளக்கு 18வது நாள். அது மட்டும் இல்ல, என்னோட லாங் வீடியோ. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எப்பயும் பூஜை ரூமுக்குள்ள வந்ததும் நம்ம பெல் அடிச்சுட்டு தான் கதவே ஓப்பன் பண்ணணும். ஸோ எங்கள் வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையே நானும் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:00 ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக நம்ம வெத்தலை தீபம் போடுறதுக்குலாம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 48 நாளைக்கும் வெத்தலை தீபமும் சேர்த்து போட்டுட்ருக்கேன். நான் வேண்டிக்கிட்டே இருந்த 21 நாள் நம்ம முருகருக்கு வெத்தலை தீபம் போடணுன்னு. ஆனால் என்னால் அது போடவே முடியல. ஏதோ தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இருந்து வெத்தலை தீபமும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து நான்வெஜ் சாப்பிடல. ஸோ நான் மட்டும்தான் வந்து இந்த விரதம் எடுத்திருக்கேன். ஸோ நான்வெஜ் சாப்பிடாம நம்ம வந்து விளக்கேற்றலாம் அப்படி சொல்லிட்டு. மற்றபடி வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேணும்னா செஞ்சும் கொடுப்பேன். அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே மறுபடியும் மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் நான் வந்து தலைக்கு ஊற்றிடுவேன். ஸோ வாரத்தில் எப்படியும் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தலைக்கு ஊற்றிடுவேன். ஸோ நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும் இல்லைங்களா? காலையிலேயே நம்ம வந்து ஒரு 4:00 4:30க்குள்ளே விளக்கேற்றுறதுனால ஸோ அந்த வந்து வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் டெய்லியும் மாப் போட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றுறப்போ இன்னுமே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது. இது ஆடி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, செம காற்று அடிக்குது. அவ்வளோ காற்றுலையும் விளக்கு வந்து அலமோதுது. ஆனால் வந்து குளிரல. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இந்த கார்த்திகை தீபத்துலலாம் விளக்கேற்றிட்டு நம்ம இப்படி திரும்பி போவோம், உடனே வந்து அணைஞ்சிரும். ஆனால் இந்த காலையில் நம்ம விளக்கேற்றுறோம். அப்போது அவ்வளோ காற்றடிக்குது, மரம்லாம் அவ்வளோ அசையுது. நான் கூட நினச்சேன் அணைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அணையவே இல்லை. ஆனால் அனம்போதிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, குளிராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் விளக்கேற்றுறேன். ஸோ காமாட்சி அம்மனுக்கு விளக்கேற்றும் போது எப்பயுமே எங்களோட குலதெய்வம், அதாவது பெரியபாளையத்தம்மனை நினச்சி தான் நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கே ஏற்றுவேன். ஸோ எப்பயுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை தான் நினச்சி நம்ம விளக்கேற்றணும். ஸோ அதுக்கப்புறம் நான் முருகருக்கு, வாராகி அம்மனுக்கு, குபேரருக்கும் விளக்கேற்றுவேன். குபேரர் விளக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம், குபேரர் கோயிலுக்கு. ஸோ அவங்க வந்து அங்கே பூஜை பண்ணி அந்த அகல் விளக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து குபேரர் நம்பரெல்லாம் எழுதியிருக்கும். ஸோ அந்த விளக்கு வந்து வீட்டில் ஏற்றுங்க, ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ குபேரர் விளக்கும் நான் இப்போ ஏற்றிட்டுருக்கேன். வெத்தலை தீபம் போட்டுட்டு முருகருக்கு நம்ம 3 டைம்ஸ் காமிச்சிட்டு நான் வைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 18வது நாள். ஸோ நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நான் சாமி கும்பிடும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். எல்லாரையும் வந்து கண்குளிர பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க. எல்லாருமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. காலையிலேயே நம்ம இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து அமைதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி ஒன்று குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ பால் எடுத்து காஃபி வச்சுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ காஃபி போட்டுட்டு பார்த்தா ஒரு 5:00 இருக்கும். அப்போது யாருமே இல்லைங்களா, நான் மட்டும் தனியாக. ஸோ வந்து காஃபி எடுத்துகிட்டு பால்கனிக்கு போயிட்டேன். பால்கனி போனால் செம்ம ஒரு வியூவாக இருந்துச்சு. என்னென்னா, நல்ல காற்று. ஆப்போசிட்லேயே வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்குது. அதில் அவ்வளோ மாங்காய் இருக்குது. அதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அதவே நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி தான் ஒரு நாள் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு மாங்காய் வந்து கீழே வந்துருச்சு, மாம்பழம். ஸோ உடனே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு மாம்பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்து பேசிகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த மாம்பழம் கிடைக்கும், ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணோன்னு வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா குருமாவும் அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ பசங்களுக்கு காலையில் வந்து இட்லி இருக்குது. ஸோ அவங்க வந்து பொடி இட்லிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் காலையில் வந்து பொடி இட்லி ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி சன்னா குருமாவில் நூக்கலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே தேங்காயில் வந்து உடச்சக்கல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சோம்னா அந்த திக்னஸ் இருக்கும். ஸோ இல்லைன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் உடச்சக்கல்ல. அப்படி இல்லைன்னா நீங்கள் சன்னாவே கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு
வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருந்துட்டு லைட்டாக ப்ரௌனிஷாக வந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கின வாட்டி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நூக்கெல்லாம் இப்பயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் செஞ்சது இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது 3 தான் நான் எந்த குழம்புக்குமே நான் போடுவேன். ஏன்னா அதிகம் வந்து மசாலாலாம் அதை எடுத்துக்க மாட்டோம். ஸோ காரமும் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு சன்னா வந்து வேக வச்சு இதுலேயே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலான்னு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக வெந்த வாட்டி நான் தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கொதித்த வாட்டி இந்த குருமா வந்து அந்த சைடு தூக்கி வச்சுட்டு இந்த சைடு பொடி இட்லி ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் பையன் செஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த வாசனையிலே டக்குன்னு ஓடி வந்துட்டான். அம்மா ரெடி பண்ணிட்டீங்களா? கொடுங்க கொடுங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாசனையிலே ஓடி வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி ஓகே சாப்பிட்றான்ட்டு அதுக்குள்ளே நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி சன்னா குருமா, அவரைக்காய் பொரியல். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கெட்டும் பாதாம் தான் வச்சுருக்கேன். ஸோ பிஸ்கெட் வந்து இன்றைக்கி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தாட்டி இந்த மாதிரி பிஸ்கெட் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க டைகர் பிஸ்கெட்னால் ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அது வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்தால் என் பையன் படிக்கிறேன்ற பேரில் படிக்கிறானா தூங்குறானே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக அவனையும் கேட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா என் பையன் பட்டையோடு உட்காந்துருந்தான். என்னடா இவ்வளோ பெரிய பட்டை போட்டிருக்கேன்னா, இல்லைம்மா இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணணும்ல அப்படின்னுட்டு இருந்தான். சரி ஓகேடா அப்படின்னாச்சு. என் பையனும் வந்து அம்மா படித்து முடிச்சிட்டம்மா கிளம்பலாமா, அதாவது படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். ஸோ சீக்கிரமாக கிளம்புங்கடான்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்து நான் கடைக்கு தான் போகிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மனுக்காக ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறோம். எப்பயுமே ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஓடிட்டு வந்தால் தான் இவங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் அந்த டே எனர்ஜியாக இருக்குமா. ஸோ அதனால் ஓடிட்டு வருவானுங்க. சரி ஸ்கூலில் விட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க போயாச்சு. இன்றைக்கி 9 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வருது. ஸோ அதனால் என்னோடய வாராகி அம்மனுக்கு கலர் கலராக ட்ரெஸ்ஸு அழகழகாக வாங்கணும்னு சொல்லிட்டு 9 ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ ஆஷாட நவராத்திரி திருவிழா எனக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து பஞ்சமி இல்லைங்களா, அதனால் அதுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு வாங்கியிருந்தேன் கோபுரம் மாதிரி. சரி அந்த பொட்டும் வாராகி அம்மனுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு நேராக வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.